என் பெயர் வால்டர் ஜெபமணி. கடம்பத்தூர் பகுதியிலிருந்து வருகிறேன். அதிசய பெரக்கா தீர்க்கதரிசியின் ஊழியத்தின் வழியாக அடிக்கடி அப்பாவிடத்தில் ஜெபிக்க நாங்கள் குடும்பமாக வருவோம். இப்படி வரும்போது நிறைய நேரங்களிலே எங்களுக்கு அதிசயங்கள் நடந்திருக்கிறது. இந்த வருடத்தில் கூட கடந்த 2ஆம் தேதி ஒரு விபத்து எனக்கு ஏற்பட்டது. என்னுடைய 2 வீலர் ஒரு மாட்டின் மேலே போய் மோதிக்கொண்டு கை உடைந்து விட்டது. உடனே நான் ஐயாவுக்கு தொலைபேசியிலே ஜெபிக்குமாறு கேட்டுக்கொண்டேன். ஐயா அவர்கள் ஜெபித்து விட்டு, உன்னை ஒரு சத்துரு கீழே தள்ளினது, அதே இடத்திலே ஒரு தேவதூதன் வந்து உன் உயிரை காப்பாற்றினான் என்று சொன்னார். அல்லேலூயா. அதன் பிறகு அப்படியே நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். கடந்த 27ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் எனக்கு மிகவும் தலைவலியும் மயக்கமாக இருந்தது. நான் உடனே என் மனைவிக்கு சொன்னேன், நாம் ஐயா இடத்துல போய் அப்பா இடத்துல போய் ஜெபம் செய்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஜெபித்தேன். இருந்தாலும் எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. நாம் ஏன் போகணும், நம்ம ஜெபம் பண்ணலாம், நம்மளால் நடக்க முடியாது, ட்ரெயினில் போக முடியாது அப்படின்னு சொல்லி ஐயாவிட்ட நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டேன். ஐயா அவர்கள் ஜெபித்து விட்டு, உங்களுக்கு 3 செய்வினை கட்டுகள், மரணக்கட்டுகள் இருக்கிறது, உடனே ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி உடனடியாக சொன்னார். என் ஜெபத்தை எல்லாம் நான் நிறுத்திவிட்டு நான் உங்கள் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்து ஐயா அவர்கள் உடனே அங்கே கிளம்பி வந்தார்கள். அவர்கள் ஒரு 12 மணி இருக்கும், 12:10 அந்த டைமில் வருவாங்க. ஆனால் 11 மணிக்கு மேலே மிகவும் எனக்கு மரணம் நெருங்குவதை நான் அறிந்தேன். என் மனைவி என் பிள்ளைகளுடைய கையெல்லாம் பிடித்து கொண்டு நான் இனிமேல் பிழைக்க மாட்டேன் என்று சொல்லி நான் கதறி கொண்டிருந்தேன். அந்த மரண நெருங்குவதை நான் மிகவும் இந்த முறை அதிகமாக நான் உணர்ந்தேன். ஒரு 10 நிமிடம் ஐயா அவர்கள் தாமதமாய் வந்திருந்தால் கூட இன்றைக்கு நான் இடத்துல நின்று சாட்சி சொல்ல முடியாது. சரியான நேரத்திற்கு ஐயா வந்து உடனே எதுவுமே செய்யலை. உடனே 7 முறை அந்த மரணக்கட்டை உடைத்து ஐயா அவர்கள் ஜெபித்தார்கள். உடனே எனக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைத்தது. மரணத்திலிருந்து நான் விடுதலை பெற்று இன்றைக்கு மறுபிறவியோடு நான் நின்று கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால், எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் இந்த ஆண்டின் வாக்குத்தத்த வசனம், ஐயாவுடைய அப்பாவுடைய வசனம் 100% உண்மை என்பதற்கு நான் சாட்சியாக நிற்கிறேன். பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன், போன உயிரை மீண்டுமா எனக்கு காப்பாற்றி கொடுத்து இந்த நாளிலே ஒரு பெரிய சாட்சியாக இந்த இடத்திலே தகப்பனாருடைய ஸ்தானத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நியாயாதி புஸ்தகத்தில் 13வது அதிகாரம் 11 வசனத்தை கொண்டு பேச வேண்டும். நீ கற்பந்தரித்து குமாரை பெறுவாய், நீ கற்பந்தரித்து ஒரு குமாரை பெறுவாய், பெறுவாய். இது இந்த வார்த்தையை உரிமையாக்கி செபிக்கிறோம். 7 கட்டத்திலும் குழந்தை இல்லாத பழைய எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க, பாடுகள் இருக்காங்க, விபத்துகள் இருக்கிறாங்க. அப்படி இருக்காதபடி இங்கே கர்த்தாவே நியாயாதி 13ஆம் அதிகாரம் 1-11 வருஷத்தில் ஆண்டோட வார்த்தைக்கு நீ கற்பந்தரித்து குமாரை பெறுவாய் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நிகழ்ச்சியை பார்க்கும்போது யாருக்கு குமாரம் இல்லாமல் இருந்தாலும் சரி, குமார்த்தி இல்லாமல் இருந்தாலும் குமாரை பெறுவாய். இது ஆண்டவர் ஜீசஸ் பெறுவாய். இப்போதே நிகழ்ச்சியை பார்க்கும்போது கற்பந்தரித்த ஒரு குமாரனை பெறுவாய் என்று ஆண்டவர் என்ன தூதனை கொண்டு பேசியிருக்கிறார், தூதனை கொண்டு பேசியிருக்கிறார். அப்படி என்றால் யார் தூதனை கொண்டு பேசியிருக்கிறார்? இங்கே வேத பார்ப்பது இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெருசர் கையில் விட்டாய். 40 வருஷம் என்றால் இவங்க வந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் பார்வைக்கு பொல்லான் செய்தபடியால் அவர்களை 40 வருஷம் பெருசர் கையில் கொடுத்தார். எதுக்கு தெரியுமா? பொல்லாதவர்களை செய்தபடியால், பொல்லாதவர்கள் செய்யப்படியால். அதே வாழ்க்கையில் பொல்லாதமான காரியங்கள் செய்யப்படிதான் பல தண்டைகள், பொல்லாப்பான காரியம் மரணத்தின் பாதபடி திரும்ப 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 பொல்லாப்பான காரியம் செய்கிறபடிதான் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த தண்டனை போகவில்லை. அதான் சொல்லியிருக்கார் 13ஆம் அதிகாரம் 11 வசனத்தில்
இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு எல்லா பாவம் செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷமும் எத்தனை வருஷம்? 40 வருஷம் ஒப்பு கொடுத்தார். பொல்லாப்பு செய்கிறவங்க எத்தனை வருஷம்? 40 வருஷம். சிலவங்களுக்கு என்ன செய்ய பொல்லாப்பு செய்துட்டு காலம் முழுதும் என்ன தண்டனையில் இருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்று நாம் எந்த பொல்லாப்பு செய்கிறோம்? நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு நான் என்ன பொல்லாப்பு செய்கிறோம்? பொல்லாப்பான காரியம் செய்யக்கூடாது. அது உடனே மனம் திரும்பணும். இதுவரை நீங்கள் என்னென்ன பொல்லாப்பு காரியம் செய்தீங்க? உங்கள் கை செய்த பொல்லாப்பு, கால் செய்த பொல்லாப்பு, உங்கள் வாய் செய்த பொல்லாப்பு, உங்கள் கண்ணு செய்த பொல்லாப்பு, காதி பொல்லாப்பு, எது செய்தாலும் இந்த வாழ்க்கையில் அந்த பொல்லாப்பா காரியத்தை மாற்ற வேண்டும், தானான் தர வேண்டும். அதான் சொல்கிறார் இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு ஆக்க செய்யக்கூடிய கர்த்தரவர்களை 40 வருஷம் பெருசா கையில ஒப்பு கொடுத்தார். அப்ப நம்ம ஒரு இஸ்ரவேல் புத்திரர் பொல்லாப்பான செய்தியை செய்யக்கூடியால் 40 வருஷம் ஒரு பெரிய தண்டனை, பெரிய சிறை இருப்பு. அப்படி இருக்காதபடி ஆண்டு உங்களோடு பேசுகிறார். அப்போது தான் வம்சத்தனாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளைக்கராத மலடியாய் இருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனம். யாரு? கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி என்ன செய்தார்? தரிசனமாகி இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தெரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்று ஆண்டவர் சொன்னார். அருமையான தேவத்தனவை வைத்து பார்க்கிறோம். ஆயாளுடைய கற்பத்தை அதை தந்த தேவன், அதே போல அன்னாளுடைய கற்பத்தை தந்த தேவன். ஏத்துல நிறைய ஆதாரங்கள் இருக்கு. இயேசு மட்டும் ஆகினாலே பிறந்தார். அதனால இன்று இந்த வார்த்தை உங்களுக்கு எல்லாத்துக்கும் 1:30 பலம் கொடுக்கும். அப்படின்னா கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி இதோ பிள்ளை பெறாத மல்லியான நீ கற்பத்தை கோனை பெறுவாய். இப்போதே யாரெல்லாம் கற்பம் தரிக்காதபடி இருக்காங்களோ 7 இடத்துல இந்த வசனம் அது 1:30 ஒரு 100ஆக பலன் கொடுத்து விட்டாது. அதான் ஆதலால் நீ தாசரசமும் பாதுபாரும் கொடியாதபடிக்கு தீட்டானது ஒன்றும் குசியாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் வார்த்தை நிறைவேறணும்னா ஆண்டவர் என்றால் பேசின வார்த்தை நிறைவேறணும். நாம் என்ன செய்யணும்? ஆண்டு வார்த்தை கீழ்ப்பறியணும். கீழ்ப்படியது என்றால் பொழுது மனோடைய மனைவியோட பேசுகிறார். அவளால் கற்பனை குவாரை பெறுவாய். அவன் தலையின் மேல் அவர் கட்சி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்த முதல் தேர்கென்று நசனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை கைக்கு ரட்சிப்பான். வாக்கு தட்டம், வாக்கு தட்டம், வாக்கு தட்டம். அப்போது அந்த ஸ்திரியான ஸ்திரி தன் புருஷனுக்கு தேவனுடைய மனுஷன், அவன் தேவதூதன் அறியல, ஏண்டா தேவனுடைய மனுஷன் ஒரு இடத்து வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலா போல மகா பயங்கரமாக இருந்தது. எங்கென்று வந்தீர் என்று நாங்கள் அவர் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை அறிவிக்கிறார். அவள் என்ன செய்தார் என்றால் மனைவியை என்றால் யார் என்று கேட்கல என்று சொன்னார். கேட்கல. இன்னைக்கு அநேகர்கள் அப்படித்தான் கொடுத்த ஆண்டோடைய வெளிப்பாடுகளுக்கு என்றால் கேட்காம இருக்கிறாங்க. ஆண்டவர் பேசுகிறார். இஸ்மாயிலாடு அங்கு சொல்றாரு. அப்போ மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் ஆண்டவரே நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் அறிவடையும் ஒரு விஷயம் என்று பிறக்க போகிற பிள்ளைக்கு அது நாங்கள் என்ன நாங்கள் செய்ய வேண்டியதை என்று வேண்டிக் கொண்டான்.
ஆண்டு பேசுகிறார். ஆவியானவர் என்றால் ஆவியான் சொல்கிறார், நீ கற்பம் தெரித்து அருவாய் என்று சொல்கிறார். அப்போ என்னன்னா எந்த சந்தேகம் இருக்கக்கூடாது. ஆண்டவர வார்த்தைகள்லாம் அந்த 51 பிறகாட்சி வீட்டில் குழந்தை பெற்றபடி எண்ணவே முடியாது. பல என்றால் கிராமங்கள்லேருந்து, நகரத்திலேருந்து, மாவட்டத்திலேருந்து, இருந்து வந்து 7 சனிக்கிழமை பார்த்து வருவாங்க. என்றால் குழந்தை அது சாட்சி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது தேவ பிரசன்னம், தேவனுடைய இறக்கம் இருக்கு. அதனால் இன்று இந்த செய்தியை பார்க்கும்போது அப்போ அந்த ஸ்திரீ தன் புருஷனை வந்து தேவனுடைய மனுஷன் ஒரு இடத்துக்கு வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாக இருந்தது. வந்தது என்று நாங்கள் அவர் கேட்கவில்லை. அவருடைய நாமத்தை எனக்கு கேட்கல, அது கேட்கல. அதனால அவர் நாமத்தை சொல்லவும் இல்லை. இன்னைக்கு அனைவர்கள் கேட்கணும்னா தேவம் பண்ணணும், அந்த தேவம் பண்ணி கேட்கணும். அப்படி விட்டுட்டு தெரிந்தால் நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடையாது. அவர் என்ன நோக்கி இதோ கற்பத்தை வருவாய், அதால் தாச்சமும் பாடும் முடியாமல் தீட்டானது வந்தும் குச்சியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்து முதல் தன் 6 நாள் மட்டும் தேவனுக்கு நசனாய் இருப்பான் என்றால் அல்லேலூயா. அந்த தூதனை கொண்டு எந்த மனோடு பேசுகிறார். அப்பா நமக்கு பேச மாட்டாரா? பேசுவார். ஒவ்வொருக்கும் அந்த தூதனை வச்சிருக்கிறார். அப்ப நான் என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்கிறா அந்த தூதனை கொண்டு பேசுவார். இதான் ஆண்டோட வார்த்தை. அப்போது மனவா கத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் எடுத்து வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு கற்பிப்பதாக என்று வேண்டிக் கொண்டான். பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அருமையான தேவை தன்மை வேண்டிக் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதுபடியும் எங்கிட்ட வந்து ஒரு பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்போ நீங்கள் அது என்ன செய்ய வேண்டும் என்று தேவம் அனுப்புவது தெளிவாக ஆவியானவர் நடத்தலை கொடுப்பார். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அதெல்லாம் செய்வார். மனோவா காத்த நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆவின் ஆண்டவரே அனுப்பின மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் எடுத்து வந்து கேட்கிற பிள்ளைக்காக என்னை செய்ய வேண்டும் எங்களுக்கு கற்பிப்பதாக என்று கேட்கிறார். கற்பிக்கும், வசந்த பேசவும், தப்பந்த பேசவும், வசந்த கொண்டு பேசவும், பாடுகளும் பேசவும் என்று அவன் கேட்கிறான். மனோவா ஆண்டு சொல்லுகிறான் கொண்டான். தேவன் மனோவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல் வெளியே இருக்கும்போது திரும்ப அவளுக்கு வந்து அப்போது அவள் புருஷனாகிய மனோவா அவளோடு இருக்கவில்லை. தூதம் வரும்போது அந்த ஸ்திரீயுடைய கணவர் இருக்கவில்லை. ஆனாலும் என்ன சொல்லப்படுது? ஸ்திரீ சீக்கிரமாக ஓடி இதோ அன்றி நடத்தி வந்தவர் எனக்கு தரிசனமானவர், இன்று என் புருஷன் தரிசனமானவர் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள் என்றால் மறுபடியும் அந்த தூத வாரா வந்து இடைப்படுகிறான். அருமையான தேவை சொன்னமே யாருக்கு? மனோவா மனைவிக்கு, மனோவுக்கு. அருமையானவர்களே, அப்போது மனோவா எழுந்திருந்து தன் மனைவி பின்னாலே போய் அவளிடத்தில் வந்து இந்த ஸ்திரீயோட தீர்த்தானா என்று அவர் கேட்டான். அதுக்கு நான் தான் என்றார். அப்படி என்னால் உலகம் முழுவதும் கற்பம் தெரிக்காதபடி அதில் கோடி மக்கள் இன்றும் இருக்கிறாங்க. எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, மருத்துவம் செய்கிறாங்க. ஆனாலும் எதிர்பார்த்த பிள்ளை கிடைக்கல. ஆனால் 50 வீட்டில் 25 வருஷம் குழந்தை இல்லாத ஒரு குடும்பத்தினர் இங்கே வந்தார்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த பிலியூருங்க கிராமத்தில் அந்த 7 சனிகள் பார்த்து 2 பெண் குழந்தை பிறந்தாங்க. அதே போல் நிறைய பேர் வந்து இங்கே வந்து அந்த ஜெபம் பண்ணி கற்பனை குழந்தை பெற்றிருக்காங்க. அது எத்தனையோ சாட்சிகள் இருக்குது.
இது பல ஆண்டுகளாக நடக்கக்கூடிய ஊழியம். இங்கே ஆண்டு சொன்னால் சொன்னதான். அதாவது இன்று அதோடைய மனைவிக்கு இடைப்பட்ட தேவன் உங்களோடு இடைப்படுவார். இந்த சத்தத்தை கேட்கும்போது யாருக்கெல்லாம் கற்பம் திறக்காபடி சாத்தான் கற்பத்தை அடைச்சி வச்சிருக்கானோ இப்போதே கற்பத்தை திறந்து கற்பத்தின் கனி கத்தார் சொந்தம். அந்த கற்பம் தரிக்காதபடி தடை பண்ண எல்லாவற்றையும் நீக்கி உங்களுக்கு மனுடைய இடைப்பட்ட தேவன் அதோடு இடைப்பட்ட தேவன் ரெண்டாவது தடவையும் மனுக்கு எப்போ கேட்கும் பொழுது என்ன ஒரு விஷயம் நீங்கள் வெளிப்படுவோம். இன்றைக்கி நம்ம கேட்கறதில்ல. ஒரு தடவை சிவப்படுவோம், 2 தடவை சிவப்படுவோம், அதுக்கு நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆனால் வேதம் சொல்கிறது சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. நீ தூக்கா பாய்ட்டு ஆண்டு குறித்து வெளிப்பாடு வரும்போது தூதம் வரும்போது நாம் என்ன செய்யணும்? லாடு அந்த வெளிப்பாடை நம்ம ருசிக்கணும். அதுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். என்றால் நீர் எதற்கு வந்தீர் என்று அவர் கேட்கல, அவருடைய நாமத்தை அவர் அறியவும் இல்லை. அப்போ தேவன் தூதன் அனுப்பினார். இவருக்கு என்றால் கற்பதி ஆகாதனால அவருடைய பாடுகள் ஒவ்வொருத்தரும் கண்ணீர் கவலை துன்பம் துயரம் நீக்கும்படியாக வந்தார். அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் அது அதிசயமாக இருக்கும்படி அற்புதமாக இருக்கும்படி ஆவியானவர் ரோடு இடைப்படுகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது சில குடும்பத்தில் கற்பம் தரிக்காதபடி இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் கற்பம் தரித்து குழந்தை பிறக்கும்படி தேவன் கட்டளையிட்டார். அதான் சொன்னார், நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை தருவாய் என்றால். 13ஆம் அதிகாரத்தில் நீ கற்பம் தரித்து குமாரை பெறுவாய், நீ கற்பம் தரித்து குமாரை பெறுவாய், நீ கற்பனை குமாரை பெறுவாய், நீ கற்பனை குமாரை பெறுவாய். இந்த வார்த்தை இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது உறுதிப்படுத்தப்பட்டது என்பதை யார் அறியாமல் இருக்க வேண்டாம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவருக்கும் ஏயாளுடைய கற்பத்தை சேர்ந்த தேவன், அன்னாளுடைய கண்ணியை சேர்ந்த தேவன் அந்த தர 25 வருஷம் குழந்தை இல்லை. அப்போ எவ்வளோ மருத்துவர்கள் அறிவிப்பிருக்காங்க. ஆனால் தப்பு இல்லை. ஆனால் கற்பதி ஆகலையே. இங்கே வந்தாங்க, தேவம் பண்ணாங்க. 7 சனிக்கிழமை போஷத்துக்கு வாங்கணும் வந்தாங்க. கற்பத்தி 2 ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அவங்க 1 கேட்டாங்க 2 அருமையாக. அதே போல தான் இந்த அதிசய பிறகால ஊழியத்தில் எந்த அதிசயம் ஒவ்வொரு நிமிஷம் அதிசயம். இது சொல்லக்கூடிய வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேறும், நிறைவேறாமல் இருக்காது என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த மனைவிக்கு அந்த இடைப்பட்ட தர்சனத்தை இடைப்பட்ட தூதன் உங்களோடு போய் இடைப்படுவாராக. யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாதபடி இருக்கோ நீங்கள் அற்புதம் தெரிப்பீங்க, குழந்தை தரிக்கும். மைட்டி டீச்சர் மைட்டி லார்டு. ஒரு அற்புதம் இல்லை, 2 அற்புதம், எத்தனை அற்புதம் ஆண்டு செய்வார். ஆதலால் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இதுவரையும் குழந்தை இல்லாதபடி 7 கடத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு நற்செய்தி. மனோவுடைய அன்னைக்கு இடைப்பட்டு பல இன்று இடைப்படுவார். என்ன இடைப்படுவார்? யார் இடைப்படுற மட்டும் இல்லை, கற்பம் தரிக்காத கற்பம் தரிக்கும், குழந்தை பிறக்கும். இதுதான் ஆண்டோட வார்த்தை. இது அப்படியே இருக்கும். நியாயாதிபதி புத்தகத்தில் 13ஆவது அதிகாரம் 1-10 வருஷம் மூலம் இது 1:30 60 100ஆக காலம் கொடுத்து விட்டது. ஒரு வெளிச்சம் வந்தாச்சு. அநேக அற்புதங்களை காண இருப்பை செய்வார். அற்புதம் நடக்கும். இது உண்மை. சோத்திரம். இப்போது கர்த்தாவே நியாயாதிபதியில் 13ஆவது அதிகாரம் 1 ஒவ்வொரு எழுத்தையும் கொண்டும் இதில் பேசி கொண்டிருக்கிறீர். அநேக ஒரு உள்ளத்தை நீங்கள் தொட்டு விட்டீர். யாரெல்லாம் குழந்தை இல்லாதபடி இருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் கற்பத்தை இப்போ திறந்து விட்டது. கற்பப்பை அடைக்கப்பட்ட சாத்தானால் அடைக்கப்பட்ட அந்த கற்பை இயேசு நாமத்தை திறந்து விட்டீர். இல்லை 7 கட்டத்தில் மாந்தத்தினால் அடைக்கப்பட்ட அந்த கற்பை திறந்து விட்டு, இதில் அசுத்தாவினால் அடைக்கப்பட்டது திறந்து விட்டு, எப்பொல்லாதாவினால் விட்டது. எத்தனை கட்டுனாலும் அத்தனை கட்டு அவிழ்த்து அவங்களும் குடும்ப வாழ்க்கையிலே தரித்து குழந்தை பிறக்க திரும்ப செய்து விட்டீர்.
நைட்டு லார்டு. யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்கீங்களோ நிச்சயமாக நம்ம ஏசப்பா வந்து போய் திறந்து விட்டார். அதுதான் அந்த வேத்தல் புத்திரன் மறுபடியும் கத்தரி பார்வைக்கு பொல்லாப்பானை செய்தபடியால் கத்தர் அவர்களை 40 வருஷம் சிறையிருப்ப வைத்தார். பொல்லாப்பான காரியம் செய்தபடி தான் நிறைய குடும்பத்தில் குழந்தை இல்லை. அவர் பொல்லாப்பான காரியம் விட்டு மனம் திரும்பும் பொழுது அவங்களுக்கு கத்தர் அற்புதம் செய்வார். அற்புதம் தூதனை கொண்டு பேசுவார். தூதனை கொண்ட இயேசுவே பேசுவார். அசுத்தாவி பேசுவார். அபிஷேக் பேசுவார். அப்போ இன்று இந்த நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் பொல்லாப்பா காரியத்தை விட்டு வெளியே வந்துடுங்க. இப்போதே வந்துடுங்க. எனக்கு இத்தனை வருஷம் ஆகி குழந்தை பிறக்கலையே, எனக்கு அந்த பொல்லாப்பா வெளியே வந்தீங்கன்னா இந்த ரட்சணை நாள் இதே அனுக்கிறக்கலாம். ஜீஸ் நைட்டு லாடு. அதுதான் பொல்லாப்பான காரியம் இருக்கக்கூடாது. தர தான் வம்சத்தாகிய ஒரு மனுஷன் தான். அது பேர் மனோவா. மனைவி பிள்ளைக்கராத மலடியாக இருந்தார். அந்த மலடி இருந்ததை அந்த பாட்டாத்தை நீக்கி இந்த பிள்ளை பெறக்கூடிய ஒரு மனைவியாக மாற்றினார். அப்போ அந்த தேவன் தான் வல்லமை உள்ள தேவன். ஜீஸ் மைட் லார்ட், ஜீஸ் மைட் லார்டு. ஓ ரபக்கா ரபா சங்கா ரபா சியா. வெளிச்சம் வந்தாச்சு, ஆசீர்வாதம் வந்தாச்சு, அற்புதம் வந்தாச்சு. ஆனால் இன்றிலிருந்து வாழ்க்கையில் மாற்றம் வந்தாச்சு. ஒரு விளக்கை பொழிச்சு வச்சாச்சுன்னு நினச்சிக்கிடுங்க. யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ நிச்சயமாக ஆண்டவர் விளக்கு வச்சார். வீட்டில் இந்த ஊழிய அரசு 40 குழந்தை பற்றி எண்ணவே முடியாது. அப்படி ஒரு கிருபை இங்கே இருக்குது. அந்த கிருபையினால் 7 வாரம் சனிக்கிழமை பார்த்து வருவாங்க. அந்த வரும்போது 7ஆவது வருஷத்தில் அந்த கற்பப்பை திறக்கப்படும். கற்பப்பை கட்டி அடைக்கப்படும். அவருக்கு கற்பது கற்பத்தின் கனி கத்தக்கு எத்தனையோ சாட்சிகள் இருக்குது. அது 1 2 இல்லை, நிறைய சாட்சிகள். என்றால் அம்பத்தூர் மட்டும் உள்ளவங்களில், திருவள்ளூர் மாவட்டம் மட்டும் இல்லை, சென்னை மாவட்டம், தமிழ்நாடு புறத்தில் இந்த உலக நாடுகள் கூட தேவன் வந்து அற்புதம் பெற்றிருக்காங்க. அது உங்களுக்கு சொல்ல முடியும். என் வாழ்க்கையில் என்றால் நான் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டேன், எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, எனக்கு குழந்தை இருக்குமா இருக்காதா என்று சொல்கிறாங்க. ஆனால் வேத சொல்கிறது மாலம் தரும் உங்கள் தலைவர் ஆசிரியரும் ஏன் செயல்படுத்த மறுபடியும் பொல்லாப்பான செய்தபடியால் அவர்களை 40 வருஷம் பெருசார் கையில் ஒப்பு கொடுத்தார். ஏன்னா பொல்லாப்பான காரியம், ஆனால் பிரிமில்லாத காரியம் பிரியந்தாக செய்தபடியால் தான் அது கையில் ஒப்பு கொடுத்தார். ஏன் சொல்ல திரைப்பு எல்லாம் ஞாபகம் என்ன, யாராக இருந்தாலும் பொல்லாப்பான காரியம் செய்கிறபடியால் பனிஷ்மெண்ட் வருது, தண்டனை வருது, வியாதி வருது, சாபம் வருது, பாவம் வருது, இக்கட்டு வருது. அது இருக்கக்கூடாது. இந்தே ரட்சணிய நாள், இதே அனுக்கரக நாள், ஏசு அதிக நாள். இன்று உங்களை ஒப்பு கொடுத்து மனம் திரும்புங்க. யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியிலோ இந்த உங்கள் கற்ப பைய அதை திறந்து கற்பத்தின் கனி கத்தரால் வரும் சுதந்திரம். அது நிச்சயமாக இப்போதே பார்க்கும்போது அற்புதம் நடந்தாச்சு, அற்புதம் நடந்தாச்சு. மிகவும் தூரமான இடத்துல இருந்தாலும் சரி, சமீபமான இடத்துல இருந்தாலும் இயேசு கிறிஸ்து ஏற்றும் என்றும் என்று ஆராதவர் என்பதை அறியாமல் இருக்க வேண்டாம். இதான் ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிக்க ஆவியானவர் போதுமான காரியங்களை செய்துவிட்டால் செய்யப்பட்டாது. ஒரு அற்புதம் இல்லை, 2 அற்புதம். அதே வாழ்க்கையில் இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் இறங்கி அந்த கற்பப்பையை திறந்து குடும்ப வாழ்க்கையில் கற்பத்தை கட்டிட்டார். ஆமை சுதந்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவன் தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியம் செய்யார். நிகழ்ச்சி பார்க்குறது பரமரசு அவருக்கு தெரியும். அதை வெளிப்படுத்தாமல் காட்சியார். யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அதே கற்பத்தின் கனி கத்தார் சுதந்திரம். அவர் ஆமோஸ் 3:7 ஆண்டவர் தீர்க்க ஊழியக்காரருக்கு காட்சியார். 3 பேரில் 4 பல பேர்கள் கற்பந்தத்தை குழந்தை பிறக்க போகிறாங்க. 6 மாதக்குள்ளே பல பேர் வந்து சாட்சி சொல்லுவாங்க. விளக்கை கொளுத்தி வச்சுட்டு விளக்கு அறிகிறது. கற்பம் தரிக்காதவர்கள்லாம் கற்பம் தரித்து குழந்தை பெற்றார்கள். தான் ஆண்டவர் வார்த்தை. இந்த உலகம் வந்து ஒரு முடிவுக்கு வருகிறது. இயேசுவோட வருகையும் சமீபமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுங்க, கண்டாடுவீங்க.
இதுவரை இல்லாத அற்புதம் நடக்குமா? அது நடக்குமா? அற்புதம் நடக்கும், அது நடக்கும். எல்லாம் நன்மைக்கு அதுவாக இருக்கும், தீமை கிடையாது. அடுத்த காலங்கள் எப்படி என்று யாரும் அறியலை. ஆனால் ஆண்டு அறிகிறார். எல்லாம் பாதுகாக்கிறார், தாங்குகிறார், சுமக்கிறார், ஏந்துகிறார். நிச்சயமாக உலகத்தை கேட்டு விபத்தை கேட்டு நான் உங்களை அதிசயமாக நடத்துவேன், அற்புதம் நடத்துவேன், ஒரு குறைவு இருக்காது. நீங்கள் நீர்ப்பாட்டு போல இருப்பீங்க. இது ஆண்டு வார்த்தை. கற்பம் தரிக்காத ஒவ்வொருக்கும் கற்பத்தை திறந்தார். குழந்தை இல்லாதவருக்கு குழந்தையை கட்டளையிட்டார். எந்தெந்த ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறோ, எனக்கு என்ன இதுவரை நான் ஜெபித்தேன், ஆசீர்வாதம் இல்லை நினைக்கிறீங்க. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் ஒரு நிர்ணயமாக ஆலயத்து வந்தால் எல்லா ஆசீர்வாதம் வரும். பொல்லாப்பான காரியம் உனக்கு இருக்க வேண்டாம், அவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்க வேண்டாம் என்று சொல்கிறார். அப்படி இருந்தால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஓட கற்பத்தையும் திறந்து கற்பத்தையும் கலே கத்தரால் ஒரு சொந்தரால் ஜீஸ்மைட் லார்டு ஒரு பறவை பறக்கும் போல நிறைய பறவைகள் பறந்து வரும். என்னை கத்தருக்கு அறிவை தந்தாச்சு, ஆசீர்வாதமும் அற்புதமும் தந்தாச்சு. ஒரு வீடை கட்டுறாங்க, கட்ட முடியல. ஏன் வீடு கட்ட முடியல? அதில் என்றால் பல கட்டுக்குள்ள அந்த வீடு இருக்குது, அதெல்லாம் கட்ட முடியல. அந்த கட்டு அழுக்கப்பட்டால் அந்த வீடு கட்டப்படும். ஒரு மகனுக்கு திருமணமாகி பலரோட குழந்தை இல்லை, குழந்தை இருக்குமா? நிச்சயமாக குழந்தை இருக்கும். நிகழ்ச்சியை பார்க்கும்போதே அத்தை கற்பை தந்தார். எந்தெந்த ஆசீர்வாதம் எனக்கு தடைப்பட்ட போதிலும் நான் இன்னும் முதல் உங்களை ஆசிரிப்பேன் சொன்னார். இது பயனில் பட்டு போன விஷயத்தையே தலைக்க பண்ணார். அது பட்டு போன ஆசீர்வாதம் எத்தனை வருஷம் ஆச்சாங்க என்றால் நிகழ்ச்சி பார்க்கும்போதே நிச்சயமாக பட்டு போன தருவார். 7 கட்டத்திலும் பட்டு போன ஒரு மரம் தலைத்தவங்க கிடையாது, ஒரு விருட்சம் தலைத்தவங்க கிடையாது. சரி, ஆனால் ஆண்டோட வார்த்தை பட்டு தலைத்தவங்க தேவை. இப்போதை தலைத்தவங்க விட்டார். இனி தலைத்தவங்க பட்டீர்கள். கர்த்தர் உங்கள் சொன்னதை பொறிபற்றுவார், நீதிமன்றம் தாங்குவார். ஒரு விக்கிரகம் வந்து உலகத்தை போயிடும், உலகத்தில் உள்ள விக்கிரகம்லாம் போயிடும், உலகத்தில் உள்ள விக்கிரகம் இருக்காது. ஆனால் ஆண்டோட வார்த்தை வெறும் வந்து கவலைப்படாதுங்க, சோர்ந்து போகாதீங்க, நான் உங்களை ஆசிரிக்கிறேன், நீங்கள் ஆசீர்வாதம் வருவேன், எனக்கு சந்தோஷம் வரும், சமாதானம் வரும், ஆச்சரியம் வரும், அற்புதம் வரும், நன்மை வரும், தீமை வராது. அடுத்த அதிசயம்தான், அடுத்த அற்புதம் தான். இனி கவலைப்பட வேண்டாம். உங்கள் துக்கம் யோசமாக மாறும். என் மகனை கேள், என் மகளை கேள், கலங்காத, பயப்படாத. வீட்டை கட்டி குடும்பத்தை கட்டி உனக்கு ஒரு அதிசயம் இல்லை, 2 அதிசயம் இல்லை, 3 அதிசயம். 90 நாட்களுக்குள்ள உலகத்தில் சில காரியங்கள் நடக்கும். இதை பார்ப்பீங்க. படிக்கிற பிள்ளைகளும் படிக்க முடியாது, தொழில் செய்ய முடியாது, ஆனால் அவன் சித்தம் நிறைவேறும். யாருக்கு திருமணம் ஆகலையோ திருமணம் நடத்தி தருவார், குழந்தையிலே கொடுத்து தருவார், வேலை தருவார், ஆசிரியர் தருவார். அது வியாதிகளில் கட்டப்பட்டவர்களாம் அவிழ்க்கிறார். பலவிதமான வியாதிகளை கட்டப்பட்டவர்களை வியாதியை கட்ட அவிழ்க்கிறார். மனநிலை பாதிக்கப்பட்டவர்களையும் அவிழ்க்கிறார். நடக்க முடியாமலே நடக்க வைக்கிறார். ஊரபா கரபா சங்கரபாதி கரபசியா என் நாமத்தை நிமித்தம் சொன்னேன், அதை செய்வேன், செய்து விட்டேன். குக்கபா சமனாதியா ஒரு பறவை பறக்க போல அநேக பறவை பறந்து வந்தாச்சு, அதிசய பறவை பறந்து வந்தாச்சு. சில பறவை வந்தாச்சு, அவங்களை பாதுகாத்து கொண்டு தாங்கி கொண்டு வீடெல்லாம் கட்டி கட்டி நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாக கர்த்தாது என்னால் செய்யக்கூடாத காரியம் உண்டோ இந்த வசனம் குறிப்பிட்டால் அந்தவர்களுக்கு இன்றைக்கி அற்புதம் நடந்தாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒரே தனித்தனியாக ஆசீர்வதிப்பாராக. அதே சமயத்தில் 56 பேராகாட்சியில் அதிகாலை ஜெபம் காலை 5:10 யாவும் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். தனிக உபாசமும் அத்த நன்மை வந்து ஆசீர்வாதத்தை கொண்டு. இது ஒரு சபை ஊழியம் கிடையாது, விடுதலை ஊழியம். பாருங்கள், செவிங்கள், பங்கு கொண்டு செய்யப்பட்டால் பல காட்சிகளில் ஒரு கஷ்டமாக ஒரு உற்சாக தாங்கள் கர்த்தர் ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புத்தூர் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ். தங்கசாமி அவர்கள்.
அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றேன். மேலும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை தோறும் காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் உபவாசத்துடன் கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 22ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறுகிறது. அனைவரும் கலந்து கொண்டு இறையாசி பெற்று செல்ல உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி, 71 மௌனசாமி மடம், ஆம்பத்தூர் ஊர்ச்சி, சென்னை 53.